ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு புக் ரிவ்யூ கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது நம்ம கையில் இருக்கிறது குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் புக் ப்ளஸ் கைட். இதை சால்வ் பண்ணி இந்த புக்கோட ரிவ்யூ தான் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. வழக்கம் போல் நம்ம ஒரு புக் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா அதை வாங்குவோம், ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் பிடிச்சிருந்தா நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கேன், சாம்பிள் ப்ரைஸ் கண்டென்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ரைட், பார்த்துலாம். சரிங்க, இப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த புக் ரிவ்யூ மட்டும் இல்லை, ஒரு ஸ்டார்டிங்கில் நான் இங்கிலீஷ்க்கான சில ஸ்ட்ராட்டஜியும் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புக்கு வாங்குறதோ படிக்கிறதோ வந்து முடிவு பண்ணிக்கோங்க. எல்லோரும் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, இங்கிலீஷ் புது சிலபஸ் மாற்றிருக்காங்க, எந்த ஒரு புக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். அண்ட் மார்க்கெட்டில் இன்னும் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, லைக் ஆசான், வெற்றி அண்ட் புத்தா பப்ளிகேஷன் நினைக்கிற நிறைய புக்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே ரிவ்யூஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த நியூ சிலபஸ் ரைட்டா, நம்ம லாங்குவேஜ் நம்ம என்னங்க சொல்லுவோம், 90-95 ஸ்கோர் பண்ணணும். அது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 98-95 நம்ம வந்து சொல்லுவோம். இது ஓல்ட் சிலபஸ்க்கு ஓகே, இந்த சிலபஸ்க்கு அது பாசிபிள் இல்லை. ஓகேவா? அண்ட் நீங்கள் நான் சொல்கிற விஷயம், நீங்கள் எந்த அகாடமி புக்கை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே, எந்த அகாடமி புக் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக மட்டும் வச்சுக்கோங்க. அந்த புக்கை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ரைட்? நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி வந்து, ப்ரோ சமச்சர் புக் கவர் ஆகிருக்கா, அவுட் சோர்ஸ் கவர் ஆகா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த அவுட் சோர்ஸில் இப்போ இந்த விஷயம் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பட்டெலாம் இருக்குப்பா. ஸோ வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம கூகுளில் போட்டு பார்த்து நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிபார்ட்மெண்டல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் இருக்கிறது மட்டும் தான் வந்து வரும், இதை மட்டும் படித்தா போதும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா நிச்சயமாக ஏகப்பட்ட விஷயம் வெளியே தான் வந்து கேட்க போகிறாங்க. நம்ம 10th லெவல் அப்படிலாம் சொல்லவே முடியாது, அதெல்லாம் வெளியே தான் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் சாலிடாக ஒரு ராக் சாலிடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 80-85 தான் நல்லா வந்து வாங்க முடியும். ஒரு படித்து ஆன்சர் போடுறேன் இந்த சிலபஸ்லனா 80-85 தான் வந்து போட முடியும். அதெல்லாம் இங்கே வந்து பாருங்கள், கிராமரில் 25, ஓகே. அடுத்தது வொக்காபுலரியில் 15, ப்ரோஸ் அண்ட் போயமில் 15, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் 20, மொத்தம் 75. ஓகேவா? இந்த 75 பாட்டு கிராமரில் 25 அண்ட் வொக்காபுலரி 40, இவர் 15, உங்களுக்கு ஒரு 55, 20, 75. ஓகேவா? இந்த 75 பாட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் ட்ரான்ஸ்லேஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இங்கே இந்த ஏரியாவுக்கு தான் ட்ரான்ஸ்லேஷன், ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு அவுட் சோர்ஸ் இருக்கா ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 75 இந்த ப்ரோஸ், போயம், கிராமர், வொக்காபுலரி இதை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த விஷயத்தை டேலி பண்ண முடியும். இந்த 75ல் ஒரு மினிமமாக ஒரு 68-70 நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு அடுத்த விஷயம் ஈஸியாகும், அதை நீங்கள் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் மோரோவர் இந்த பாயிண்ட்லாம் இப்போ கிராமர் வந்து கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து வேர்பு, நவுன், அட்வர்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல் புக் பேக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பார்த்துட்டேன். அது மட்டும் போதாது, ஒரு டாப்பிக்கும் இப்போ இந்த புக்கு நான் சொல்கிறேன்னா ரெஃபரன்ஸ் டாபிக் எடுத்துகிட்டு அதை கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். இப்போ வேர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, இன்டெப்த்தாக அதுக்கான எக்ஸாம்பிள் படிச்சுட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணுங்கள். நீங்களும் விஷயம் வந்து இப்போ எடுத்து எக்ஸாம்பிள் எப்படி வந்து கேட்கலாம், என்ன விஷயம் வந்திருக்கும். இப்போ நவுன்னா நேமிங் பண்ணுறாங்க, நேமிங் எப்படிலாம் வந்து பண்ண முடியும், ப்ரொனவுனா அது எப்படி வந்து இப்படிலாம் கொண்டு போக முடியும், வேர்ப் எப்படி வந்து பண்ணலாம், ஜெரண்ட் இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது, எப்படி இது கொண்டு போக முடியுன்றது நீங்களாக ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக வந்திருக்கும். இங்கிலீஷ் இந்த டைம் அப்படி தான் நீங்கள் ஸ்கால் பண்ண முடியும். ஓகே சரி, இப்போ இந்த புக்கை நம்ம வந்து வருவோம். இப்போ இந்த புக்கு மொத்தமாக உங்களுக்கு 1000 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கான்னு கேட்டால் என்னோட ஆஸ்பெக்டில் நல்லா தான் இருக்குது. அண்ட் மோரோவர் இங்கே இந்த குயிக் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஃப்ரம் 2018 நான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கேன், சேனலில் வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்க்கு வீடியோஸ் சூப்பராக வந்து இப்படி இருக்கும். முக்கியமாக ஷார்ட்கட்ஸ் நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஷார்ட்கட்ஸ்க்கான வீடியோ ஸ்கேன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் புக்கே வாங்கலாம் கூட, இது ப்ரொமோஷனுக்காகலாம் நான் சொல்லலை. கிராமர் வேணும் அண்ட் அந்த ப்ரோஸ், போயம், ஆத்தர் ஷார்ட்கட்ஸ் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே ஓல்டு வீடியோஸும் சரி இப்போயும் சரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு லேமனுக்கு எப்படி புரியணுமோ அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அந்த கிராமர் பார்ட்லேயே ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே சரி, இப்போ இந்த புக்கோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 799 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 3 days வந்து பின்னாக வந்துடும். சரி, என்ன கவர் பண்ணி நம்ம வந்து பார்த்துலாம். ஓகேவா? ஸோ புக்கோட இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 15 மார்க் இருக்குல்ல, அந்த 15 மார்க்குக்கு இந்த டேபிள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வந்து பாருங்கள், காட்டுறேன். ரைட், ஸோ டேபிள் 1 போயம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ போயம் நேம், அதுக்கான ஆத்தர், நேஷனாலிட்டி, எந்த இயர், எந்த பீரியடில் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, என்ன ஒர்க்ஸ், அதர் ஒர்க்ஸு,
டீடைல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது போயமோட விஷயங்கள், லைன்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பின்னாடி வந்து இருக்குது. பட் பேசிக்காக இது கொடுத்துருக்க விஷயம், இது நோட்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போயம் எடுக்கும் போது என்ன ஆத்தர், என்ன பேர் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். நீங்கள் தனியாக நோட்ஸ் மேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பென் எடுத்துக்கோங்க. அண்ட் பேப்பரும் பெட்டராக தாங்க இருக்குது. நான் பார்க்கும் போது லைட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் மார்க்கர் யூஸ் பண்ணாலும், ஜெல் யூஸ் பண்ணாலும் எதுவும் பேப்பர்லாம் ஊறவே இல்லை. அப்போ நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதும். பாருங்கள், எல்லா போயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது ராஜ் ஸ்டோரி இருக்கா, என்ன ஆத்தர் இருக்காங்க, எந்த சேர்ந்துருக்காங்க, என்ன பீரியடில் வந்திருக்காங்க, பார்ன், டைட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச இந்த குரூப் 4 ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏரியாக்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஆத்தர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி டேபிள் காலம் பெஸ்ட்டாக வந்திருக்கும். நோட்ஸ் தனியாக மேக் பண்ணவே வேண்டாம். இது மட்டுமே போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, இது போயமுக்கும் உண்டு, ப்ரோஸுக்கும் முழுமையாக வந்து நான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது. டேரெக்டாக கிடையாது. இப்போ சிமிலி, அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துட்றாங்க. மெட்டஃபர், மீனிங் என்ன, எக்ஸாம்பிள். அலுஷன், மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சா, முடிஞ்சு போச்சு. இது பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன வார்த்தைகள் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து போயமில் கவர் ஆகாத ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கணுமான்னு கேட்டால் பார்த்து தான் ஆகணும். கொஞ்சம் அவுட் சோர்ஸும் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ போயம் ப்ரோஸில் இப்போ இங்கே வந்து பாருங்கள், போயம் அதில் என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கா, ரைமிங் ஸ்கீம் இருக்கா, எந்த லைன் வந்து கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ டீம் ஒர்க் இருக்குது, ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, என்ன வேர்ட்ஸை வந்து லைன் கவர் ஆகிருக்கு, என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துருக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கைடு மாதிரி பெட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டாப்பிக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த 15 மார்க்குன்ற விஷயத்தை நீங்கள் பெட்டராக இதில் யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா 15 மார்க்குக்கு நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய போயம் இருக்குது. பட் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் முடியாது. டிரான்ஸ்லேஷன் பார்ட்டோ அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸோ புதுசாக வந்திருக்கு. அந்த குரூப் 4 பேப்பர் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம எவ்வளோ தெரியும் நமக்கு தெரியாது. பட் தெரிஞ்ச சோர்ஸ் இந்த போயம் ப்ரோஸ். அந்த 15 மார்க் நம்ம கண்டிப்பாக உயிரை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகும். நிறைய இருந்தாலும் அதுக்கு இந்த ஒரு விஷயம் சிம்பிளாக வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ப்ரோஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரோஸில் எல்லாம் கவர் ஆகுது. இதெல்லாம் வந்து யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது. பட் இங்கே மொத்தமாக ஒரேல கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து போதும். அந்த 15 மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமர் பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ கிராமரில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஸ்பீச்லேருந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து கொண்டு போகணும், இது எல்லாம் வந்து அந்த எக்ஸாம்பிளோட முக்கியமாக புக் பேக்கும் இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த 6th புக்கில் என்ன இருக்குது, 7th புக்கில் என்ன இருக்குது, அது எல்லாமே இந்த புக் பேக்கும் சால்வ் பண்ணி அதுக்கான பிக்சரைஸ் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது போதுமான விஷயமா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இந்த புக்கை நான் பார்க்கும்போது எனக்கு பெட்டராக இருந்தது. உங்களுக்கு வேறு புக்கு பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எப்பவுமே இது தப்பாக சொன்னதே இல்லை எந்த ஒரு ரிவ்யூமே. ஸோ அந்த வகையில் எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கனால வந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ கிராமர் பார்ட்டில் இதெல்லாம் வந்து இப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ பிக்சரைஸ்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்கள் மற்ற எல்லாம் எப்படி வந்து ஈஸியாக வந்து புரியணும், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் கண்டென்ட் வைஸாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தாங்க ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா இந்த வருஷம் பேப்பரில் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் காலை வாரி விட்டுரும். இங்கிலீஷ் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஒரு இடத்துக்குமே என்னென்ன விஷயங்கள்ன்றது கிளியராக இருக்கும். அடுத்தது எக்ஸைஸ் கொஸ்டின்ஸு இதை சால்வ் பண்ணுறது அண்ட் அதுக்கான கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கும் படிக்கும் போது அந்த குரூப் 4 பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. அந்த குரூப் 4 பேப்பர் கையில் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, பேசிவ் வாய்ஸ் இருக்குது. குரூப் 4ல் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, கண்டென்ட் என்ன. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கா, கண்டென்ட்டை படிச்சிடணும். பாசிவ் வாய்ஸாக கண்டென்ட்டை படிச்சிடணும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறாங்களா, எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிடணும். முடிச்சு போச்சா? சால்வ் பண்ணிவிட்டு புக் பேக்கை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அந்த குரூப் 4 பேப்பர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டா மேட்டர் வந்து ஓவர். கண்டென்ட் அப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, கிராமருமே டெப்த்தாக உங்களுக்கு ஆன்சரு ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது இங்கே வந்து பாருங்கள், ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபலில் வேரியஸ் வேர்ப் நிறைய கொடுத்துருக்காங்களா, இவ்வளோ வார்த்தைகள் வந்திருக்கு. இப்போ இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, இன்னும் எவ்வளோ வந்து பின்னாங்க இருக்கலாம். பட் இது எல்லாமே நம்ம அந்த பாயிண்ட் புரியணும். இப்படி தான் கேட்குறாங்க, இப்படி தான் இருக்குன்றது அது புரிஞ்சால் மட்டுமே தான் உங்களால் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு புக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டா போதுமான விஷயமா இருக்கும். இது கிராமர் பார்ட். இப்போ இதில் இந்த அப்ரிவேஷன்லாம் வந்து பாருங்களேன், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. கேட்டால் எங்கேயோ போகுது, 4-5 பேஜுக்கிட்ட வந்து பின்னாக்கு போயிட்டே இருக்குது. இவ்வளோ அப்ரிவேஷன்லாம் படிக்க முடியுமான்னு கேட்டால் யாராலையும் படிக்க முடியாது. இல்லை அவுட் சோர்ஸும் சரி, ஸ்கூல் புக் சோர்ஸும் சரி, அதெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், ஒரு கிளான்ஸ் சும்மா நம்ம வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு எக்ஸாமில் ஆப்ஷன் பேஸ் பண்ணி ஃப்ளூக்கில் தான் அடிக்க முடியும் அந்த 25 கேள்விகள். இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெஃபரன்ஸ் புக் இருக்கா, ஜஸ்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், அது மட்டும் வந்து போதும். ஓகே, சேம் லைக் பாருங்கள். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படின்னா 1 2 3 4 5 6 7 பேஜ் கொடுத்துருக்காங்களா, 7 பேஜுமே படிக்கணுமானா ஒரு கிளான்ஸ் தான் பார்க்க முடியும். இது மட்டும் படித்தா போதும் அப்படிலாம் இல்லை. நிச்சயமாக குரூப் 2ல் லாங்குவேஜில் 25-30 கேள்விகள் டஃப்பாக தான் வைக்க போகிறாங்க. அதுக்கு தயாராக இருக்கணும். அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் பேசிக்காக என்ன இருக்கோ அதை மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. எல்லா புக்கையும் வாங்க வேண்டாங்க. எதனா ஒரு புக்கு வந்து போதும். மார்க்கெட்டில் இருக்க ஒரு புக்கு வந்து போதும். அது எந்த அகாடமியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த புக்கு பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் தப்பாக நம்ம எதுவுமே சொன்னதே இல்லை. அந்த வகையில் இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன போயமில் எங்கே வந்து கவர் ஆகுது.
ஒரு போயமுக்கும் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோமா. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸு எப்படி சால்வ் பண்ண முடியும் அது கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அடுத்தது. இதில் பாருங்கள், இந்த ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல், செமிஃபார்மல்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா அது டெஃபினேஷனை கொடுத்தாச்சு. சம்ஸ் எப்படி வந்திருக்கும், அதாவது அந்த ஃபார்மட் எப்படி வந்திருக்கும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ பிஸ்னஸ் லெட்டர், டூ அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அதுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை நான் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டேன். கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிவிட்டு டிஎன்பிசி கொடுத்துருக்க அந்த குரூப் 4 பேப்பரில் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை சால்வ் பண்ணிவிட்டால் இந்த டாபிக் வந்து ஓவர். ஓகேவா. கண்டென்ட் வைஸாக நீங்கள் படிக்கணும்னா அந்த கிராமர் பாட்டு, வொக்காபுலரி, ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்கள் நிச்சயமாக 80 வந்து கிராஸ் பண்ணிடலாம். 80 நீங்கள் கிராஸ் பண்ணிட்டாலே அந்த 10-12 கேள்விகள் ஃப்ளூக்கில் வந்துடும். பட் அந்த 80 நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். ஓகே. ஸோ வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் படிக்க முடியுமானா, படிக்கணுமான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னென்னா இதை படிக்க வேணாம் நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா இவ்வளோலாம் வந்து படிக்க முடியாது. கூகுள்லேயும் சரி எல்லா விஷயமும் சரி பாருங்கள், இது எங்கேயோ வந்து போயிட்டே இருக்குது. இவ்வளோ வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரு போகிற போக்கில் 19 தான் பார்த்துட்டு போகலாம். இல்லை வந்து ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிருக்கு, அவுட் சோர்ஸும் கவர் ஆகிருக்கு. ரைட்டா. இப்போ அந்த 19 பார்க்குறதுல நம்மளால் எவ்வளோ வந்து அனலைஸ் பண்ணி போட முடியுமோ அதை மட்டும் தான் வந்து பண்ண முடியும். இப்போ சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா பார்த்துக்கணும். இப்போ வந்து ஹூ இஸ் எ டீச்சர் கேட்குறாங்களா, உங்கள் ஆசிரியர் யார், அந்த வார்த்தைகள் எது ஃபஸ்ட்டு வருது பின்னாடி வந்து வருது. இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா எனக்கு விஷயம் வந்து பின்னாக வருது. யூனா நீங்கள், அது ஃபஸ்ட்டு வந்து வருது. அப்போ எது வந்து ஃபஸ்ட்டு வருது லாஸ்ட் வருது அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து பாருங்கள். தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றும் போதோ, இங்கிலீஷு தமிழ் மாற்றும் போதோ அந்த வார்த்தைகள் ஒரே மாதிரி வராது. இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா வேறு மாதிரி வந்து பின்னாக வரும். கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் வேறு மாதிரி வந்திருக்கும். ஸோ ரியலாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் வேறு மாதிரி வந்து வரும், சென்டென்ஸாக வந்து மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்னை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் எதில் படித்தாலும் ஒரே மாதிரி தான். இவ்வளோ வார்த்தை கொடுத்துருக்காங்களா, இவ்வளோலாம் படிக்கவே வேண்டாங்க, படிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு பேட்டர்னை கற்றுக்கோங்க, அது மட்டும் வந்து போதும். ஓகே. ஸோ டென்ஸு அதுக்கான விஷயம் வந்து இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு போயம் அதுக்கான ப்ரோஸ். இது என்னென்னா நீங்கள் நோட்ஸ் தனியாக வந்து மேக் பண்ண வேண்டாம். தனியாக புக் எடுக்கணும், மார்க் பண்ணணும், சம்ஸ்டர் புக் வேணுமான்னு கேட்டால் புக்கு வேண்டாம். ஓகே. இந்த ஒரு புக்கு வந்து மோர் தென் எனஃபாக வந்து பின்னாக இருக்கும். இதுக்கான ப்ரைஸ் வந்து 799, 1900 பேஜ் கிட்டே வந்து இருக்குது. ஒர்த்தான்னு கேட்டால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒர்த்து தான். இதில் வந்து ப்ரொமோஷன், லாபம், பெனிஃபிட்லாம் எதுவும் இல்லை. புக்கு இருக்குது மார்க்கெட்டில், செக் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. பேமெண்ட் டீட்டெயில்ஸ், சாம்பிள் பேஜஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக நீங்கள் அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நமக்கும் இதுக்கும் டவுட்ஸு கனெக்ஷன்லாம் வந்து இல்லை. புக்கு நல்லா நான் வந்து கொடுத்துருக்கேன். புக்கை பேஸ்ட் டவுட்ஸ் இருக்கா, இல்லை கவரான விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கா, எஸ் கவர் பண்ணியிருக்கு. சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். பிஒய்க்கும் இதில் சேர்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் இதில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா. இது ஒரு புக் போதுமானு கேட்டால் தாராளமாக வந்து இப்போ நகை போதும் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த ஒரு புக் கடைசி வரைக்கும் நான் இருக்கிற டேஸில் ரெஃபர் பண்ணி படிங்க, நிச்சயமாக பெஸ்ட்டாக வந்து இப்போ நகை இருக்கும். ஓகேவா. இதில் குறைன்னு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பல்காக இருக்குது புக்கு. அது வந்து நிறைய விஷயங்கள் வெளியே இருந்து போகணுன்றதுக்காக. ஏன்னா ஒரு புது சிலபஸ், ஒரு குரூப் 2 பேப்பர் வருது அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணி வந்து மேக் பண்ணலாம். இதுக்கு எல்லா புக்குமே பெருசாக தான் வந்து இருக்குது. நான் மார்க்கெட்டில் பார்த்த எல்லா புக்ஸும் பெருசாக இருக்குது. இது இன்னும் பெருசாக வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ 2 கிலோ வரும் போல். பட் அந்த அளவுக்கு தேவை இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இப்போ வேணும். 1900 பேஜ் வந்திருக்கு. 799 ப்ரைஸும் ஒர்த்து தான். செக் பண்ணி பாருங்கள், சாம்பிள் இருக்குது. உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு டவுட் எப்படி கிளியர் ஆகணும்னா அவங்க சேனலில் இருக்கிற அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு லேமன் லாங்குவேஜில். அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கிலீஷ் என்னோட சாய்ஸ், குயிக் லேர்னிங் ஃபார் ஆல். இங்கிலீஷ்காக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன ஃபாலோ பண்ணுற இது வரைக்கும் நம்ம எதுவுமே தப்பாக சொன்னதெல்லாம் வந்து கிடையாது. அந்த வகையில் இந்த புக் வந்து பெட்டராக வந்திருக்கு. ஓகேவா. தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டாக வந்து இருக்குது. அந்த புக்கை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. இவ்வளோ பெருசாக இருக்கலாம் வந்து பயந்துடாதீங்க. கண்டென்ட் என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க, சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நமக்கு வந்து வேணும். பாருங்கள், இதை மார்க் பண்ணது பின்னாடி வந்து பின்னாக தெரியல. ஸோ அந்தளவுக்கு பேப்பர்லாம் வந்து மட்டமாலாம் இல்லை, பெட்டராகவே தான் வந்து இருக்குது. ஸோ நம்பி வாங்கலாம். ஓகே. செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா வந்து படிங்க. நன்றி, வணக்கம்.